இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு செஃப்பா இருப்பான். அவன் கடன் தொல்லை தாங்க முடியாம அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிற கொலம்பியாவுக்கு போறான். ஆனா அவனுக்கு கடன் கொடுத்தவன்லாம் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோவோட பேரு ரியான், அவனோட ஃப்ரெண்டு பேரு ஜாக். 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க. இப்ப இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட்ல தனியா இருக்கிற அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு செஃப்க்கு எப்படி இவ்வளவு வசதி அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து ஒரு நாள் அந்த ஜாக்கோட ஃப்ரெண்ட் அலைஸ்னு ஒரு பொண்ணு வரா. இப்ப 3 பேர் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அலைஸ் இவங்க 2 பேர்கிட்டயும் உங்க 2 பேத்துல யார் சூப்பரா சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி வைக்கலான்னு வைக்கிறா. அந்த போட்டியில பார்த்தா நம்ம ஹீரோ ரியான் தான் ஜெயிக்கிறான். இதுக்கு நடுவில் ரியானுக்கு கடன் கொடுத்தானுங்கல்ல, அவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட நீ கடனை திருப்பி கொடுக்கலன்னு உன் அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டுறானுங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரியான் ஜாக்கோட லேப்டாப்ல அவன் பேங்க் அக்கவுண்ட்ல $2 மில்லியன் காசு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்தவனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சரி நமக்கு தான் இவ்வளவு கடன் இருக்கு, அவங்ககிட்ட இருந்து காசு கொஞ்சம் கடனா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. அவனோட ஃப்ரெண்டு ஜாக் வந்து ஓவர் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான். அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா யோசிச்சு இப்ப ஜாக் இடத்துல நம்ம இருந்தோம்னா அவனோட காசுலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறான். உடனே அவன் ஃப்ரெண்டோட பாடி அங்க இருக்கிற ஒரு ஏரியில மறைக்கிறான். அவன் ஐடென்டிட்டி இவன் எடுத்துக்கிறான். அப்புறம் ஜாக்கோட பணத்தை தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்றான். ஆனா பேங்க்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களோட போட்டோ ஐடி எடுத்துக்கிட்டு நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஒரு சைனீஸ் வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணி இவன் போட்டோவை கொடுத்து ஆனா அதுல ஜாக்கோட டீடைல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ரெடி பண்ண சொல்றான். இப்ப அந்த ஐடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்காக வெயிட் பண்ணும்போது ஜாக்கோட பாஸ் இமோஜின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நம்மால தான் ஜாக்னு நினைச்சுக்கிட்டு ஒரு டின்னர் பார்ட்டி ரெடி பண்ண சொல்றா. இப்ப நம்ம ரியான் அதுக்கான அட்வான்ஸ் கேட்க அதை அவ கொடுத்துட்றா. அந்த காசை நம்மால் கடங்காரங்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவை கொஞ்சம் காப்பாத்துறான். மீதி காசை கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க சொல்ற டின்னர் பார்ட்டி என்ன தெரியுமா? அங்க வர அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாத்துக்கும் அவங்க மனித கறியை சமைச்சு போடணும். அதுக்காக தான் ஜாக்குக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறான். ஆனா இமோஜின் அவன் கிட்ட நீ எப்படி எஸ்கேப் ஆனா உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்றா.